ஹாய் வியூவர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப் ஆஃப் EHS பாலிகிளினிக்ஸ் இதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனோட ஹெல்த்தை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக, ஒரு கான்ட்ரிபியூட்டரி பண்ணுறதுக்காக தான் இந்த இதை வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து இந்த ஜாப் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். ஸோ வந்துட்டு 11 months பீரியட் தான் நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாய்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது. ஸோ யார் யார் என்னென்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல நோட்டிஃபிகேஷன் கேட்டாப்ப நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், தேனி, இந்த மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடுலையுமே வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா OIC, இது வந்துட்டு கும்பகோணம். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருந்தா போதும். மினிமம் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இது வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு. MD அல்லது MS நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சேர்த்து உங்களுக்கு மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன கேட்டகரின்றத கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர், லேபரேட்டரி டெக்னீஷியன், DORA, டிரைவர், கிளர்க்கு, ஃபீமேல் அட்டெண்டன்ட், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், EMS, டென்டல் ஆஃபீஸர், ரேடியாலஜி, லேபரட்டரி டெக்னீஷியன், சைக்காட்டிஸ்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், ஃபீமேல் அட்டெண்டன்ட், இந்த மாதிரி நிறையக்கான ஜாப் தான் இது. ஸோ ஒன்றுல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த PDFலேயே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்துட்டு அவங்களே இதை வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் என்னையிலேருந்து என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2026 அப்ளை பண்ணணும். 15 ஜூலை வந்து ரிசீவ் ஆகிற எதையுமே வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரெண்டுமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுலையுமே நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். இன்டர்வியூ டேட்டு எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இதுலயே நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 23 ஜூலை 2026 இருந்து 24 ஜூலை 2026 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில தான் நடக்க போகுது. அதுக்கான அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கொண்டுட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், நீங்க கிராஜுவேஷன் இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்ல இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி வந்துட்டு என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட வரணும். எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருந்தாலுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஜாப் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி 10 days முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையுமே வந்து சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸ் தான். ஸோ நீங்க ஒன்லி 11 months மட்டும்தான் இந்த இதுல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்காக நடக்கிற ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் தான். அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இதே நடக்குது. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல சேலரி வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிற லிங்க்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.